திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஏனோர் பெருமையன் ஆகிலும் எம் இறை ஊனே சிறுமையுள் உட்கலந்தங்குளன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே. திருச்சிற்றம்பலம். ஏனோர் பெருமையன் ஆகினும் என்று தொடங்குகிறார். இறைவனது எளிவந்த கருணை உணர்த்துதல் இந்த பாடலின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. மற்ற தேவர்களை காட்டிலும் எம் இறைவனாகிய ஸ்ரீ பரமேஸ்வரன் பெருமையை உடையவனாகினும் உடலுக்குள் பொருந்திய உயிருள் கலந்தும் இருக்கின்றான். வானோர்களாலும் அறியப்படாதவனாகிய மகாதேவன் தவத்தால் தானே அறியப்படுபவன் என்பது இந்த பாடலில் குறிக்கிறது. ஊன் ஏய் சிறுமியுள் உட்கலந்து, ஊன் என்றால் உடல் ஆகு பெயரது, ஏய் என்றால் பொருந்திய, சிறுமை அணுவுக்கும் அணுவாயுள்ள உயிர். ஏனோர் பெருமையனானும் எம் இறை, மற்றவர்கள் போற்றும் பெருமைக்கு உரியவனாக இருக்கின்றான் நமது இறைவன். ஊனே ஒருமையுள் உட்கலந்து ஆங்கு உடன், இந்த உடலுக்குள்ளேயே அதன் கட்டுப்பாட்டுக்குள், அதாவது ஊன் என்றால் சதை, உடலை குறிக்கிறது. ஒருமை என்றால் கட்டுப்பாடு, குறைபாடு, கலந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றான் என்பதை தெரிவிக்கிறது. வானோர் அறியும் அனவல்ல மகாதேவன், தேவர்கள் அறியும் அளவுக்கு எளிமையானவன் அல்ல அந்த மகாதேவன். அவனை அறிய வேண்டுமென்றால் அது அவனுடைய தனிப்பட்ட பெருமை அல்லது தவத்தினாலேயே, அதாவது நாம் செய்யும் தவத்தினாலேயே அவனை உள்ளுக்குள்ளே உணர முடியும் என்பதை குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இறைவன் மிகவும் உயர்ந்தவன், தேவர்களாலும் முழுமையாக அறிய முடியாதவன். ஆனால் அதே இறைவன் நமது உடலுக்குள்ளேயே கலந்திருக்கிறான். அவனை நாம் உணர்வது நமது தவத்தாலும் முயற்சியாலும் மட்டுமே தான் சாத்தியமாகும் என்பதை விளக்குகிறது. இதை ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஞானத்தை தேடி பல வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவர் இருந்தார். அவர் தினமும் வனத்திற்கு சென்று பல தெய்வங்களை வணங்கி பல்வேறு யாகங்கள் செய்து கடுமையான விரதங்களை அனுசரித்து வந்தார். அவருடைய எண்ணம் என்ன? பரம்பொருளை எங்கோ தூரத்தில் இருக்கும் கோயில்களிலோ விண்ணிலோ தான் காண முடியும் என்பதாக இருந்தது. பல வருடங்கள் இப்படியே கடந்துவிட்டன. ஆனால் முனிவருக்கு எந்த விதமான இறை அனுபவமும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்திற்கு ஒரு இளம் சீடன் வந்தான். அவன் முனிவரை விடவும் எளிமையாகவும் ஆனால் ஆழ்ந்த அமைதியுடனும் காணப்பட்டான். சுவாமி, தாங்கள் இத்தனை வருடங்களாக இறைவனை தேடி தவம் செய்கிறீர்களே, ஆனால் இன்னமும் இறைவனை காணவில்லையே என்று சீடன் கேட்டான். முனிவர் சற்று கோபமுற்றார். ஆம் மகனே, இறைவன் மிகவும் உயர்ந்தவன், அவனை அடைவது எளிதல்ல. அவன் எங்கோ தூரத்தில் விண்ணுலகில் அல்லது மகத்தான கோயில்களில் விற்றிருக்கிறான். அங்கே அவனை அடைவே நான் இந்த தவங்களை செய்கிறேன் என்றார். சீடன் புன்னகை செய்தான். சுவாமி, ஏனோர் பெருமையன் ஆனாலும் எம் இறை ஊனே ஒருமையுள் உட்கலந்து ஆங்குளன் என்பதை நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள்? இறைவன் எங்கும் நிறைந்தவன். அவன் இந்த உலகை ஆளும் மகாதேவன் என்பதில் சந்தேகமே கிடையாது. வானோர் அறியும் அனவல்ல மகாதேவன் தான் அவன். ஆனால் அதே இறைவன் நமது உடலுக்குள்ளேயே நமது ஒவ்வொரு செயல்களிலும் உணர்வுகளிலும் கலந்துள்ளான். நாம் தேட வேண்டியது வெளியே அல்ல, உள்ளே என்று கூறினான். சீடன் மேலும் விளக்கினான். நாம் வெளிப்புறமாக இறைவனை தேடும்போது அவன் வெகு தூரத்தில் இருப்பதாகவே தோன்றுமானால் தானே அறியும் தவத்தின் உள்ளே உன்னே. உண்மையான தவம் என்பது உங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்தி உங்கள் உடலுக்குள்ளேயே இருக்கும் இந்த இறைத்தன்மையும் உணர்வதுதான். அதுதான் உண்மையான ஞானம் என்று கூறினார். முனிவர் சீடனின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் இத்தனை வருடங்களாக வெளிப்புற தேடலிலேயே மூழ்கியிருந்ததை உணர்ந்தார். அன்று முதல் அவர் தனது தவ முறையை மாற்றிக்கொண்டு விட்டார். வெளிப்புற யாகங்களையும் விரதங்களையும் குறைத்து கொண்டு தனது மனதை அமைதிப்படுத்தி உடலுக்குள்ளேயே இருக்கும் இறை ஒளியை உணரும் தியானத்தில் ஈடுபட்டார். சில காலத்திலேயே முனிவருக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் குடியேறின. அவர் இறைவனை எங்கோ தேடவில்லை, தனது உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு அணுக்களிலும் பரவியிருக்கும் அந்த மகத்தான சக்தியை உணர்ந்து கொண்டார். அந்த சீடன் திருமூலரின் பாடலின் ஆழத்தை அவருக்கு உணர்த்தியிருந்தான்.
இந்த கதை மூலம் இறைவன் எங்கோ வெகு தூரத்தில் இல்லை, மாறாக நம்முடனே நம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான் என்பதையும், அதை உணர உள்நோக்கிய பயணம், அதாவது தவம் மற்றும் சுய ஆய்வு அவசியம் என்பதையும் திருமூலரின் இப்பாடல் வலியுறுத்துகிறது. ஏனோர் பெருமையினாகினும் எம் இறை ஊனே சிறுமையுள் உட்கலந்து ஆங்கு உளன், வானோர் அறியும் அனவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தினின் உள்ளே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.